வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் சீரிஸில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் லேண்டிங் பேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்போது லேண்டிங் பேஜ் ஏன் கன்வர்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்குது, அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது பார்த்தோம். ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி கொடுக்குற ஸ்டாட்ஸ் படி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, வெப்சைட் யூஸ் பண்ணும்போது 2 to 3% கன்வர்ஷன் நடக்குதுன்னும், லேண்டிங் பேஜஸ் யூஸ் பண்ணும்போது அபவ் 10% கன்வர்ஷன் நடக்குதுன்ற டேட்டாவும் கொடுக்குறாங்க. ஸ்பாட்ன்ற ஒரு கம்பெனி அவங்களோட ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 68% ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்போது 68% அதிகமாக இருக்குன்றது அவங்களோட டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் லூமென் 5ன்ற ஒரு கம்பெனி பண்ணியிருக்க ரிசர்ச்சில் லேண்டிங் பேஜஸ் யூஸ் பண்ணும்போது 55% ஆஃப் த கன்வர்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது அவங்களோட ரிசர்ச் வழியாக தெரிய வருது. ஸோ இவ்வளவு டேட்டா நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் மட்டும் பார்க்குறது இல்லாமல் ரீசெண்டாக நடக்கிற ரிசர்ச்சஸும் என்ன சொல்லுதுன்னா, லேண்டிங் பேஜஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கன்வர்ஷன்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஆகிற செலவுகளும் கம்மியாக இருக்குன்றது இந்த நம்ம ரிசர்ச் டேட்டா வழியாக நம்மளுக்கு தெரிய வருது. இந்த லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சப்டொமைனை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சப்டொமைனுக்குள்ளே ஒரு லேண்டிங் பேஜ் தீமை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த லேண்டிங் பேஜ் தீமுக்கு ஏற்ற மாதிரி என்கொயரி ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த என்கொயரி ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண பிறகு அந்த என்கொயரி ஃபார்ம் இமெயில் வழியாக ட்ரிகர் ஆகிறதுக்கு சம் SMTP செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த லேண்டிங் பேஜோட காம்பனன்ட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோன்றது தெரியும். வாங்க இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே டேரெக்டாக போய் லேண்டிங் பேஜ் எப்படி வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேண்டிங் பேஜ்ன்றது ஒரு வெப்சைட் தான். ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணணும்னால உங்களுக்கு ஒரு டொமைன் நேமும் ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸும் வேணும். அப்படி தான் நம்ம ப்ரீவியஸ் டைம் ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு பதிலாக ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதனால் டொமைன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷனையும் ஹோஸ்டிங் ஸ்பேஸ் எப்படி வாங்கணுன்றதை நான் இதில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அதெல்லாம் வாங்கிட்டேன். அதனால் நான் என்னோட கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிட்டு இப்போது சப்டொமைன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த சப்டொமைனில் லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹோஸ்டிங்கை எப்படி வாங்கணுன்றவங்க என்னோட பழைய வீடியோஸை பார்த்து அது போல் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகர் பண்ண பிறகு கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சப்டொமைன் க்ரியேட் பண்ணி அந்த சப்டொமைனில் லேண்டிங் பேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் டைரக்டா என்னோட ஹோஸ்டிங்கர் கண்ட்ரோல் பேனலுக்குள்ள லாகின் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேனலுக்குள்ள லாகின் பண்ணதும் இந்த போல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா என்னோட 3 வெப்சைட் இதில் ஹோஸ்ட் பண்றேன். இப்போ எந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க சப்டொமைன் கிரியேட் பண்றீங்கன்றது இருக்கு. ஸோ நான் என்னோட மை டிஜிட்டல் பிராண்ட்.inன்ற ஒரு ஹோஸ்டிங் அக்கௌண்ட்குள்ள போய் தான் சப்டொமைனை கிரியேட் பண்ண போறேன். பாருங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்ததும் உங்களுக்கு டொமைன்ஸ் கீழே சப்டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எந்த நேம்ல நீங்க சப்டொமைன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றது. இப்போ பாருங்க, யூடியூபர் அப்படின்ற ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்றேன். அதாவது youtuber.mydigitalbrand.in அப்படின்ற ஒரு சப்டொமைனை நான் கிரியேட் பண்ண போறேன். அதுல தான் லேண்டிங் பேஜையும் கிரியேட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, youtuber.mydigitalbrand.inன்ற அந்த சப்டொமைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அது ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ல யூஆர் ஆல் செட் டு கோன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சப்டொமைன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சப்டொமைனுக்குள்ள லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா நாம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்க இந்த வெப்சைட்ன்ற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஷன்ல ஆட்டோ இன்ஸ்டாலர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்க வேர்ட்பிரஸ்ன்றதை செலக்ட் பண்ணி உங்களோட வெப்சைட் கிரெடென்ஷியல்ஸை கொடுங்க. அதாவது டைட்டில் கொடுங்க. இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ண போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் இஷ்யூஸ்ல நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் youtuber.mydigitalbrand.inன்ற அந்த இன்ஸ்டாலேஷன் பாத்துக்குள்ள நான் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துக்கோங்க. எதை வச்சு நீங்க எந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க லாகின் பண்ணணுமோ வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட டீடைல்ஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதாவது நான் ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷனை இந்த சப்டொமைனுக்குள்ள பண்றேன். இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க டைரக்டா போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களோட அட்மின் பேஜுக்குள்ள போயிடுங்க. இப்போ பாருங்க, youtuber.mydigitalbrand
wp-admin.in சொல்லி கொடுத்து wp-admin கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் என்ன க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தீங்களோ அந்த க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட WordPress அட்மின் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம போயிட்டு நம்மளோட லேண்டிங் பேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நேராக போயிட்டு பிளகின்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் நியூ பிளகின் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பேஜ் வரும். இங்கே ஆட் நியூ பிளகின் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ்னு. சர்ச் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லையா, இந்த ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்டார்டர் எலமெண்ட்ஸ், எலமெண்டர், WordPress, வியூவர் பில்டர் டெம்ப்ளேட்ஸ்ன்றது. ஏன்னா இதுக்குள்ள இருந்து தான் நம்ம லேண்டிங் பேஜை தீமை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்தது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நேராக நீங்கள் அப்பியரன்ஸ் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லேண்டிங் பேஜ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கரஸ்பாண்டிங் தீம்ஸ் எல்லாம் வரும். இதை நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டிங் பேஜ் தீம் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பாருங்க. இப்போ எனக்கு வந்து நான் பிகம் ஏ யூடியூபர் இன் 15 days or 30 daysன்ற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு இந்த லேண்டிங் பேஜ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வெபினார் டெம்ப்ளேட்டு. ஸோ நான் இந்த லேண்டிங் பேஜ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பாருங்க, இதுதான் ஒரு ஃபுல் லேண்டிங் பேஜ். சிங்கிள் பேஜில் இருக்கு பாருங்க, எந்த ஒரு லிங்க்ஸும் இருக்காது. கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட் கொடுங்க. கொடுத்ததும் உங்களோட லேண்டிங் பேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த லேண்டிங் பேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான பிளகின்ஸ், சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ உங்களோட வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களோட புது வெப் பேஜ் வந்து லேண்டிங் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, youtuber.mydigitalbrand.in. இப்போ இதை நீங்கள் எடிட் பண்ணா எடிட் வித் எலமெண்டர்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இருக்க எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் செஷன்ஸில் கவர் பண்ணியிருப்பேன், அதனால நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகல. இப்போ கிளிக் பண்ணி இப்போ எந்தெந்த இமேஜை சேஞ்ச் பண்ணுமோ அந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த இமேஜை வந்து மாற்ற முடியும் உங்களால். அதே போல் கண்டென்ட்டும் நீங்கள் மாற்ற முடியும். இந்த ஹெட்லைன் பாருங்க, இந்த ஹெட்லைனை நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டேட்டுலேருந்து எல்லா எலமெண்ட்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டுது. நீங்கள் இது சேஞ்சஸ் வந்து நீங்கள் செல்ஃபாக நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட லேண்டிங் பேஜ் கண்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்களே உங்களுக்கு தேவையான மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேண்டிங் பேஜில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் மை சீட்னு இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ் மை சீட்னு இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிசர்வ் மை சீட்டு இல்லை ரிஜிஸ்டர் நவ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகி அவங்க கீழே இந்த டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம இமெயில் வர மாதிரி பண்ணணும். இப்போ பை டிஃபால்ட் அது இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த WP ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் ஆட் நியூன்னு கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணும். இப்போ லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் எனேபிள் பண்ணாதான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும், யார் வந்து நம்ம இதில் வியூ பண்ணுறாங்கன்றது. WP ஃபார்ம்ஸ் வந்து ஆட் நியூ கொடுங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு என்டர் யுவர் ஃபார்ம் நேம்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சர்ச் டெம்ப்ளேட்ஸ்னு கீழே இருக்கும், அதில் கான்டாக்ட் ஃபார்ம்னு கொடுங்க. கொடுத்து சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். அது வந்து யூஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தோடனே அந்த கான்டாக்ட் ஃபார்மோட ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், கமெண்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஃபார்மில் ஃபோன் நம்பரும் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம எந்த ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணனாலும் இமெயில் ப்ளஸ் ஃபோன் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ப்ரோ ஃபியூச்சர்ன்றதுனால அது வந்து ஃபோன் வந்து ஆப்ஷன் கொடுக்கல, வரி பண்ணாதீங்க. இந்த நம்பர்ஸ்ன்ற இருக்கிற இந்த ஃபீல்டு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ரெக்கார்ட் ஃபீல்டாக நீங்கள் மாற்றணும். இப்போதைக்கு அது ஆப்ஷனல் ஃபீல்டாக இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பர்ன்ற ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதும் அது வந்து ரெக்கார்ட் ஃபீல்டாக மாறிடும். இப்போ இந்த ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த ஃபார்முக்கு வந்து இமெயில் ட்ரிகர் பண்ணுறதுக்கு சில செட்டிங்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. பை டிஃபால்ட்டாக இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வந்து இமெயிலில் வராது.
இப்போ செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எனேபிள் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி எனேபிள் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த அட்மின் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து நம்மளோட இமெயிலுக்கு வராது. அது நீங்கள் என்ன பண்ணால் இந்த WP மெயில் SMTPன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் WP மெயில் SMTPன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஓப்பன் செட்டப் விசார்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. இப்போ வந்து அதர் SMTPன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதாவது SMTP டீட்டெயில்ஸ். இப்போ பாருங்க, ஹோஸ்டிங்கரோட வந்து smtp.hostinger.com SSL செலக்ட் பண்ணிங்க. SMTP போர்ட் வந்து 465. ஆட்டோ TLS எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆத்தென்டிகேஷன்றது உங்களோட டொமைன் பேஸ்ட் இமெயில் ஐடி. அதாவது இந்த டொமைன் பேஸ்ட் இப்போ மை டிஜிட்டல் பிராண்டுக்கு ஒரு டொமைன் இமெயில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருங்க. நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ திருப்பி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த ஷார்ட் கோட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட் கோடை காப்பி பண்ணிட்டு பேஜஸ்ல போயிட்டு ஆட் நியூ பேஜ் கொடுங்க. இந்த பேஜ் எடிட் பண்ணி அந்த ஷார்ட் கோடை இந்த பேஜ்ல காப்பி பண்ணோம்னா அந்த ஃபார்ம் வந்து இப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மை அந்த லேண்டிங் பேஜோட கனெக்ட் பண்ண போறோம். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கண்டெய்னர்ன்றதை ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்ச் பண்ணுங்க ஷார்ட் கோடுன்னு சொல்லிட்டு. இந்த பேஜுக்குள்ள அந்த ஷார்ட் கோடை ஆட் பண்ண போறோம். இப்போ வந்துடுச்சு. இப்போ ஷார்ட் கோடை பேஸ்ட் பண்ணுங்க. இந்த என்டர் யுவர் ஷார்ட் கோட் கொடுத்தது உங்களோட ஃபார்ம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஃபார்மை ஷார்ட் கோட் வழியா இங்கே எனேபிள் பண்றோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உங்களோட ஃபார்ம். இப்போ இந்த youtuber.mydigitalbrand.in elementor 681 இந்த URL தான் அந்த ஃபார்ம் இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பேஜ் அது. இப்போ டைரக்டா நீங்க வந்து நம்மளோட லேண்டிங் பேஜுக்கு வாங்க. வந்துட்டு இந்த லேண்டிங் பேஜ்ல அந்த ஃபார்ம் எங்க எனேபிள் பண்ணுமோ அந்த பட்டன் ஆண்டவங்க ரிசர்வ் மை சீட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண அந்த பேஜோட லிங்கை கொடுத்துருங்க. இப்போ நீங்க லிங்க் டீடைல்ஸ் கொடுத்ததும் பப்ளிஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ் கொடுத்ததும் உங்களோட பேஜ் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நேராக போய் நீங்க உங்களோட லேண்டிங் பேஜை ஓபன் பண்ணுங்க. youtuber.mydigitalbrand.in அந்த லேண்டிங் பேஜ் ஓபன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம் டீடைல்ஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு இந்த லீட், அதாவது இப்போ இது வந்து ஒரு லீட், இந்த லீட் டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு இமெயிலுக்கு ட்ரிகர் ஆயிருக்கான்றத உங்களோட இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணுங்க. இப்போ நான் என்னோட இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். அந்த கரஸ்பாண்டிங் இமெயில் ஐடி எதுக்கிட்டு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ, இப்போ பாருங்க அந்த இமெயில் ஐடிக்கு நம்மளோட லீட் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகி இன்பாக்ஸ்ல வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்மளோட லீட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லீட்ஸ் வந்து லேண்டிங் பேஜ்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு செஷனில் ஒரு லேண்டிங் பேஜை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேர்ட்ப்ரெஸ்ல கிரியேட் பண்ணுறது சப்டொமைன் யூஸ் பண்ணின்றதை நம்ம பார்த்தோம். அந்த லேண்டிங் பேஜுக்கு தேவையான ஃபார்மும் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அது இமெயில் வழியாக ட்ரிகர் பண்ணுறதுக்கு மெயில் கான்ஃபிகரேஷன்ஸும் பார்த்துட்டோம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்மளோட அடுத்த செஷனில் லீட்ஸ் கன்வர்ஷன்ஸ் எப்படி வந்து லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறான்றத ஒரு கேம்பெயின் வழியாக நம்ம பார்க்கலாம்.